நல்லா வந்துருச்சு. ரெண்டு 2 விசில் வந்துருக்கு. அதை எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும் கட் பண்ணி வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. என்ன செய்யணுமா, இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல விழுது, இதை உள்ளே கொட்டிக்கணும். கொட்டிவிட்டு இது ஒரு குண்டு இப்போ நீங்கள் இந்த கடையில் வந்து சிக்கன் மசால் பொடி விற்பீங்க, வாங்குவீங்க. ஆச்சி சிக்கனு, சக்கரா சிக்கனு, அப்படி சிக்கன் மசாலாம் வாங்குவீங்க. அந்த மசாலும் போடலாம் இல்லைங்களா. இது வந்து வீட்டில் நம்ம அதுக்குன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலில் இருந்து டீஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு போடணும். 2 3. இது காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா 1. ஒரு சிலர் நல்லா காரமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, சரியா. அந்த காரத்துக்காக 1 ஸ்பூன் சேர்த்து போதும். காரம் தேவையில்லைன்னா 3. கிரேவி எப்படி இருக்கும் பாருங்க. கிரேவி, சிக்கன் கிரேவி ரெடி. இது ஒரு கொதி கொதிச்சா போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சால்ட் வாங்கி வச்சுருக்கீங்க, கல்லுப்பு. இந்த கல்லுப்பு போடணும். கல்லுப்பு வந்து உடம்புக்கு நல்லதும் கூட, சத்து தேவையான சத்து அதில் இருக்கும். சால்ட்டில் வந்து ஒரு அரைச்சி எல்லாம் காலி பண்ணியிருக்கேன். சிக்கன் ரெடி. ஒரு கொதி தான் கொதிக்கணும். இந்த அரைச்ச விழுதுல கொஞ்சோண்டு லைட்டாக இவ்வளோ மசாலா வேஸ்ட் ஆயிருங்களா. ரொம்ப தண்ணி பிடிச்சோம்னா கிரேவி வந்து தண்ணி ஆயிரும். அவ்வளோதான். எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சிக்கன் ரெடி. ஹாய், டேஸ்ட் பார்க்குறீங்களா? டேஸ்ட் பாருப்பா தம்பி, நீ டேஸ்ட் பாரு. இந்த உப்பு எல்லாம் டேஸ்ட்டாக பாரு. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு பண்ணவே முடியாது, கடையில் கூட சாப்பிட முடியாது. சிக்கனத்தில் இந்த நாங்கள் இருக்கோம் வந்து சாப்பிட்டுப்பாங்க. செஞ்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு அடுத்த வீடியோவில் நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க. ஓகே, பாய். டேஸ்ட்டு இது பாருங்க. சாப்பிட இன்னும் ஜோறு வேணும் இருக்கு, ஆனால் வகுறு பத்தலை.